ஸோ ஹாய் கைஸ், நான் குணத்துலேருந்து தண்டப்பானே. சாரி, இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட்டு, ஒரு பர்சனல் ஒர்க்கில் மாட்டிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய நேயர் ஒரு 2-3 தாட்டிக்கு மேலே கேட்டார், அருணகிரிநாதர் பற்றின ஒரு வீடியோ போடுங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அவர் கேட்டதுக்கு என்னங்க இன்றைக்கி அருணகிரிநாதர் பற்றின வீடியோ. அருணகிரிநாதர் வந்து நம்ம முருகர் அப்படின்னு சொன்னாலே வந்து அருணகிரிநாதர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அருணகிரிநாதர் பயங்கர ஃபேமஸான ஒருத்தர் தான். அப்போது அருணகிரிநாதர் பற்றி நான் இது வரைக்கும் 1964 வந்து ஒரு படம் இருக்குது, அருணகிரிநாதர்னே படம். டிஎம் சௌந்தரராஜன் அவர் நடித்த அந்த படம். நான் இது வரைக்கும் அவரை பற்றின ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த படம் தான் எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி. அப்போ இன்றைக்கி வந்து நம்ம நேயர் கேட்டதற்காக அருணகிரிநாதர் பற்றி நிறையா என்னென்னலாம் புக்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை அவருடைய ஹிஸ்ட்ரி என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடி பார்க்கும்பொழுது அந்த படத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதே கான்செப்ட் தான் அங்கேயும் இருக்குது. கிருபானந்த வாரியாரும் வந்து அதே விஷயத்தை தான் வந்து அவரும் ஒத்துக்கிறாரு. ஆமாம், ஸோ அருணகிரிநாதர் அப்படிங்கிறவருக்கு வந்து பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே காணும். அவர் வந்து எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார் அப்படிங்கிறதே வந்து ஒரு சில இருக்குது, குறிப்புகள் இருக்கே தவிர அது ஊர்ஜிதமாக இதுதான் அப்படின்னு வந்து அழுத்த திருத்தமாக சொல்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. கிருபானந்த வாரியார் மாதிரி ஒரு பெரியவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி ஒத்துக்கிறோமே தவிர மித்தபடி நம்மளுக்கு வந்து பெரிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருக்குது. சரி, இதை ஒரு பேஸ் ஒரு ப்ரிஃபேஸாக வச்சுட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலையில் பிறந்ததாகவும் அவர் வந்து ஒரு நல்ல உயர்குடியில் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டான ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்ததாக வந்து குறிப்புகள் சொல்லுது. அவருக்கு வந்து மூத்த சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, இவங்க வந்து 2வது பையன். இவங்க 2வதாக பிறந்தவர், வீட்டில் 2 பேர், மூத்த சகோதரி ஒருத்தங்க, இவர் ஒருத்தர். இவர் பிறந்த சிறிது காலத்திலே வந்து அவருடைய தந்தை வந்து காலமாகிறாரு, கூடவே வந்து தாயாரும் வந்து காலமாகறாங்க. அப்போ இப்படி இருக்கும் பொழுது இவரை யார் வளர்க்குறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவருடைய அக்கா தான் வந்து இவருக்கு வளர்க்குறாங்க. இவருடைய காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசன் பிரபுடதேவராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் தான் வந்து அந்த டைமில் வந்து திருவண்ணாமலை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்ததாகவும், அந்த காலகட்டம் 15ஆம் நூற்றாண்டு ஆகவும் அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் அருணகிரிநாதர் வாழ்ந்தார் அப்படிங்கிறதான் குறிப்பு இருக்குது. அப்போது இப்படி வந்து தன்னுடைய அக்காவுடைய வளர்ப்பில் அருணகிரிநாதர் வளர்றார். அப்போது இப்படி அப்பா அம்மா பையன் இல்லாத பையன் இல்லை, அக்கா வந்து பயங்கரமாக செல்லம் கொடுத்து நல்லா வளர்த்துறாங்க. அப்போது செல்வ செழிப்பாக வளர்றாரு. வளரும்போது நல்ல கல்வி ஞானம் வந்து நல்லா இருக்குது. தமிழ் பயில்றாரு. ஒரு சில இடங்களில் வந்து அவருக்கு வந்து வடமொழியிலையும் தமிழ்லையும் இரு மொழிகள்லையுமே வந்து அவருக்கு புலமை வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து நல்ல படிப்பில் வந்து எந்த குறையுமே இல்லை, நல்ல ஒரு அறிவான குழந்தையாக வளர்றாரு. தன்னுடைய வாலிப பருவத்தில் அவருடைய அந்த குணம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், சேரிக்கையும் இந்த இதெல்லாம் சரியில்லாமல் போகும்பொழுது பெண்போகம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாகுது. அப்போது கணிகையர் வீட்டுக்கெல்லாம் வந்து அடிக்கடி போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலகட்டத்துக்கு மீறி அவருக்கு வந்து அதுவே ஒரு பழக்கமாகவே அவருக்கு வந்து மாறி போகுது. அப்போ இதை வந்து பார்த்து அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு மன வருத்தம் இருக்கும்பொழுது, சரி திருமணம் செய்து வைத்தா அந்த ஒரு குணம் மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து திருமண ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து திருமணமும் முடியுது. ஆனால் திருமணம் முடிஞ்சு அன்னைக்கே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர் தன் மனைவி வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. அவருக்கு விருப்பமான ஒரு கணிகையர்கிட்ட தான் வந்து அவர் போயிடுறார். அப்போ அந்த மனைவி வந்து அதை பார்த்து ரொம்ப மனம் வருந்தி அவருக்கு என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கே போய் சாமிகிட்ட முருகனார்கிட்ட ஒரு சத்தியம் செஞ்சிடுறாங்க, இனிமேல் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் எந்த விதமான உடல் சம்பந்தமான எந்த தொடர்புகளுமே இருக்காது, இது வந்து உண்மையில் சத்தியம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறாங்க. அப்போது அருணகிரிநாதருக்கு அது மேலே இருந்தே அவ்வளோதான், அதுக்கு மேலே அவருக்கே அது மேலே தான் விருப்பம் அதிகம். ஒய்ஃப் இப்படி ஒரு சத்தியம் வேறு பண்ணிட்டாங்களா, ஸோ ஒய்ஃப் வந்து ஒரு பிடிக்காத ஒரு சுச்சுவேஷனு. அப்போ அப்படி நாள் உருண்டு ஓடுது. இவருக்கு வந்து அந்த காமயிற்சி வந்து ரொம்ப அதிகமாக வர தொடர்ந்து எந்நேரமும் அதே ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மேக நோய் அப்படின்னு ஒன்று சொல்லும். அதாவது அதிகமாக புணர்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் வரக்கூடிய நோய் வந்து மேக நோய் அப்படின்னு சொல்லி அது வந்து வர ஆரம்பிக்குது. அப்போது அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகும்பொழுது உடலில் வந்து குஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த குஷ்டம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இப்போது இந்த பேரலில் என்ன நடக்குது, கணிகையர்கிட்ட போக இவருடைய சொத்தும் வந்து ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு வந்து இவர் போனால் தான் சம்பாதிக்க முடியும், இவர் போகிறதே இல்லை. குந்தி தின்றால் குன்றுமாளுங்கிற மாதிரி இவர் இருக்கிற சொத்தெல்லாம் செலவு பண்ணி கடைசியில் மாட மாளிகையில் இருந்தவங்க குடிசைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ வைத்தியர்னாலையும் இல்லை காப்பாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும்போது இவர் அந்த ஆசை அவர் விட்டு போகலை. உருவம் வந்து அழகான இருந்தக்கூடிய உருவம் வந்து ரொம்ப அவலட்சமான ஒரு உருவமாக மாறிடுச்சு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அந்த கணிகையரும் வந்து இவரை வெறுத்து ஒதுக்குறாங்க. அப்போது இவருக்கு வந்து மன வருத்தம் தாங்க முடியல. ஆனால் அந்த ஆசை வந்து தன்னை விட்டு போகலை.
அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது அவங்க அக்கா வந்து அந்த மனைவி கிட்ட சொல்கிறாங்க, நீ என்னம்மா இப்படி இது பண்ணுறையே, ஒரு மனையாளாக இருந்துட்டு நீ இப்படி கூட நடந்துக்காமல் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, மனைவி வந்துட்டு இல்லை நான் இந்த மாதிரி சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டேன், அதனால் என்னால் அதை மீற முடியாதுன்னா அவங்களுக்கு ஒரே வருத்தம். இவர் வந்து இப்படி யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்கும்போது இவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க, அடடா நான் உனக்கு அக்காவாக போயிட்டேனே, இப்போ இல்லாட்டினா நானாவது உன்னோட இச்சைக்கு வந்து இது பண்ணிடுவேனேன்னொன்னே சொல்லிவிட்டு அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்தோடனே இவருக்கு அப்போ தான் அப்படி செருப்பில் அடித்த மாதிரி ஆயிடுது. மன வருத்தம் வந்து இவருக்கு தாங்க முடியச்ச கருமை, இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு நம்ம வந்து போயிட்டோமா, ஒரு உடன் பிறந்தவள் வந்து நம்மளை இப்படி ஒரு வார்த்தை சொல்கிற அளவுக்கு நம்ம கீழ்த்தனமாக போயிட்டோமா, மனைவியும் வந்து அவரை பார்த்து ஏளனமாக சிரிச்சிட்றாங்க. அப்போது இப்படி ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டோமா, இதுக்கு மேலே நம்ம வந்து வாழ்கிறதுல வந்து ஒரு பயன் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே திருவண்ணாமலையில் அந்த கோயிலினுடைய கோபுரத்துக்கு மேலே ஏறி அங்கேருந்து தற்கொலை பண்ணி செத்து போயிடுவோம், நம்மளுக்கு இந்த உடலும் வேண்டாம், இந்த உயிரும் வேண்டாம், நம்மளை படைச்ச இறைவன்ட்டே வந்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்து மேலே ஏறுறார். ஏறி அங்கேருந்து கரெக்டாக கீழே குதிச்சோன்னா ஒரு சிவயோகி வந்து அவரை தாங்கி பிடிக்கிறார். தாங்கி பிடிச்சோன்னே, ஐயா நீங்கள் யார், நான் இப்படிப்பட்ட ஒரு பாவி, என்னை வந்து நீங்கள் ஏன் வந்து இப்படி காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்படியெல்லாம் இல்லை, ஒரு தவறு செய்தவன் நான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்துட்டான்னாலே அவன் செஞ்ச தவறுக்கு உண்டான பிராயச்சித்தம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நீ உணர்ந்துட்ட, அதனால உனக்கு கிடைச்சிருக்கு இரண்டாவது வாய்ப்பு இது அப்படின்னொன்னே, நீ வந்து இனி இறை நாட்டம் கொண்டு இருக்கு அப்படிங்கும்பொழுது அவர் சொல்லிட்டு போகும்பொழுது, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணிட்டு போங்க அப்படிங்கும்பொழுது தான் இந்த ஒரு வார்த்தை, சொல்லற சும்மா இரு, எதுவும் பேசாத, பேசாமல் அமைதியாக இரு. நம்ம போன வீடியோவில் போகநாதர் சொன்னாருன்னு சொன்னோம் இல்லையா, அதே வார்த்தை தான் அதுலேயும் வருது, சொல்லற சும்மா இரு, எதுவும் பேசாத, பேசாமல் போய் உட்கார், எது வாயே பேசக்கூடாது, பேசாமல் போய் அமைதியே உட்காரு அப்படின்றார். அப்போது இது வந்து ஒரு குரு உபதேசமாக எடுத்துக்கிட்டு அருணகிரிநாதர் போய் பேசாமல் அந்த கோயிலே அப்படி அமைதியே உட்கார்ந்துடுறாரு. அவருடைய கவனம் வந்து அப்படி சதுராமல் பேசாமல் உட்கார்றாரு. நாள் உருண்டோடுது. அவருடைய அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே தொடர்ந்து மறந்து அப்படியே போய் இவர் வந்து அந்த தெய்வம் ஆட்கொண்ட அந்த ஒரு நிலைக்கு வந்து ஒரு ஃபுல்லாக மாறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய உடல் வந்து அப்படியே புதுப்பிச்சுக்க ஆரம்பிக்குது தன்னைத்தானே. அந்த நோய் அப்படிங்கக்கூடிய அந்த கடுமை குறைஞ்சு ஒரு கட்டத்தில் அந்த நோய் முழுசாக குணமாய் போக இவர் வந்து பழைய ஒரு அழகான ஒரு நிலைக்கு வந்து அவர் வந்துடுறார். இவர் வந்து ஒரு ஞான நிலை வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சோடனே முருகனார் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறார். இப்போ நம்ம எப்படி முருகனாக பார்க்குறோமோ அந்த முருகனார் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அருணகிரிநாதர் தன்னுடைய நூல்லேயே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வேல் கொண்டு என்னுடைய நாவல பிரணவத்தின் இது எழுத எனக்கு வந்து ஞானம் பிறந்தது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். அப்போது முருகனார் வந்து அருணகிரிநாதருக்கு வந்து உபதேசம் கொடுக்குறாரு. அதிலிருந்து அவர் வந்து ஒரு சிவசித்தனாகிறார். அப்போ முருகனாரனுடைய கட்டளைக்கிணங்க அவர் வந்து திருப்புகழ் பாடுறார். 16,000 பாடல்கள் வந்து என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல போய் ஒரு பாடல்கள் பாடியிருக்காரு. 16,000 பாடல்கள் இருக்குது. ஏறக்குறைய ஒரு 2,000 சொச்சம் பாடல்கள் தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. மித்த எந்த பாடல்களும் நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அந்த 2,000 சொச்சம் பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த திருப்புகழ் அப்படின்னு சொல்கிறது. அப்போது அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை எப்படி போகுது, தன்னுடைய ஊருக்கே திரும்பி வர்றாரு. வரும்பொழுது அவர் வந்து அந்த தேகம், சித்தர்களினுடைய தேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படி தகன்னு அப்படி மின்னுதான். அந்த ஊர் மக்கள் பார்த்து, எப்பா அப்படி பார்த்து அருணகிரியாது இப்போ பாரு எப்படி இருக்கார் பார்க்குறக்கு, அப்படியே உடல் வந்து பொன் போல் மின்னுது அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் பெருமையாக சொல்லும்பொழுது தன்னுடைய அக்கையாரை வந்து அவர் பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது எப்படி இருக்க என்ன ஏதுங்கும்பொழுது, சரி உனக்கு என்ன வேணும் கேளு, என்னுடைய தாய் இல்லாத குறையை வந்து நீ எனக்கு தாயாக இருந்தது பண்ணியே, நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் இல்லையா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, எனக்கு என்னப்பா வேணும், எனக்கு மோட்சம்தான் வேணும், இது தவிர எனக்கு பிறப்பு வேண்டாங்கும் பொழுது தன்னுடைய குருவான முருகனார்கிட்ட வணங்கி தன்னுடைய அக்கையாருக்கும் மோட்சம் தரார். அப்போ இப்படி நாள் உருண்டோடுது. இதே போல் மனைவி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களையும் போய் பார்த்து அவர்களுக்கும் மோட்சம் அடைகிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுறார். ஸோ அவருடைய காலம் அப்படி உருண்டோடுது. இருக்கும் பொழுது இப்போது ஒரு ஞானியர் அப்படின்னு வந்துட்டு அவருக்கு வந்து ஆப்போசிட்டு ஒருத்தன் இருப்பானே, அந்த மாதிரி வரும்பொழுது வில்லிபுத்தூரார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு புலவர் இருக்கார். மிகுந்த கேள்வி ஞானம் உண்டான ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, புலவர்களை வந்து வம்புக்குன்னு வாதுக்கு இழுத்து அவர்களை வந்து வாதில் தோக்கடித்து அவர்களுடைய ஒரு காதை அறுத்துறது, இதுதான் அவருடைய வேலை. அப்போது ஒரு அருணகிரிநாதர் நடந்து வரும்பொழுது புலவர்கள் வந்து காதல் ரத்தம் வடியும் போது அவர் என்ன இது இப்படி ஒரு அநியாயம் நடக்குது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டு, இந்த அநியாயம் என்னையோட நிற்கணும், எங்கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த வாதுக்கு வந்து வாலண்டியராக நான் வர்றேன், அவனு உனக்கு விதி தெரியுமான்னு, தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே சரி
அப்போது அவர் வந்து அந்த வில்லிபுத்தரார் இவர் காதில் வைக்கிறார். இப்போ இது வந்து சமமான மேடை இல்லை, நீ வந்து என் காதில் வைக்கிற மாதிரி நானும் உன் காதில் வைக்கணும்ல அப்படின்னொடனே அவர் ஏய் அப்படின்ட்டு சரி பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் நீ கேட்குற நியாயம்தான். இன்னொரு கோக்கை எடுத்து இவர் காதில் வச்சு பிடிக்கும் பொழுது, எல்லா கேள்விகளும் நீங்கள் கேட்பீங்க, நான் பதில் சொல்லணும் அப்படி தானே? ஆமாம். நான் சொல்கிற வழி இன்னும் ரொம்ப சிம்பிளான வழி. நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன், அந்த பாட்டுக்கு நீங்கள் பொருள் சொல்லிட்டீங்கன்னா போதும், நான் தோத்ததை ஒத்துக்கிறேன். ஓ சரி. அப்போ தான் அந்த ஒரு பாட்டு வருது, தத்தித அப்படின்னு சொல்லி அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டு வந்து ஃபுல்லாக தானே இருக்கும். அதில் வந்து அதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அப்போ அந்த பாட்டை பாடும்பொழுது வில்லிபுத்தராருக்கு பதில் சொல்ல முடியல. என்னுடைய காதை அறுத்துருங்க அப்படின்னா அருணகிரிநாதர் இல்லை அது தவறு, நீங்கள் வந்து கல்வி கற்றவர், இந்த ஞானம் வந்து அடுத்தவர்களுக்கு போகணுமே ஒழிய அந்த ஞானம் அடுத்தவர்களை வந்து கெடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இப்படி நீங்களே கற்றவர்களே இந்த மாதிரி பண்ணுனா யாராவது இதுக்கு மேலே வந்து தமிழ் பாடுறதோ இல்லை புலமை ஏற்றதோ பண்ணுவாங்களா? இந்த மாதிரி பண்ண வேண்டாம். உங்களை போல் கற்றவர்கள் வந்து இனியும் நிறைய கற்றவர்களை வந்து உருவாக்கணுங்கிறது தான் வந்து என்னுடைய விருப்பம். உங்களை தோக்கடிச்சிட்டேன் அப்படிங்கிறத வந்து ஒரு இதில் உங்களுக்கு நான் வந்து இது கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு கட்டளையாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா அன்னையிலிருந்து அருணகிரிநாதருக்கு அவர் வந்து சீடனாகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அப்போது இது போல் இருக்கும் பொழுது ஒரு மாந்திரீகவாதி, அவர் பேர் என்னென்னா சம்பந்தாண்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாந்திரீகவாதியும் அந்த ஊரில் இருக்கிறார். இப்போ இந்த மாந்திரீகவாதி வந்து அரசர் கூட பயங்கரமாக நட்பு பாராட்டிட்டு, இந்த மாந்திரீகவாதிக்கு எது பவர் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ தட்சண காளி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு காளியை வந்து இவர் வந்து பூசை பண்ணி வசியம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போது இந்த சம்பந்தாண்டானுக்கு வந்து அந்த காளி தெய்வம் வந்து 18 வருஷம் அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்ததா புராணம் சொல்லுது. அப்போது இவர் வந்து அரசர்கிட்ட வந்து இவரை வந்து கோல் முட்டுறது தான் வேலை, அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நான் தான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்கிறது. அப்போ அருணகிரிநாதருக்கும் இவருக்கும் ஒரு கட்டத்தில் வாது வருது. என்ன, நீ வந்து முருகபக்தன் தானே, நீ வந்து முருகனை வர வச்சு காமி, நான் வந்து காளியை வர வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன போச்சு, இவருக்கு சம்பந்தாண்டானுக்கு ஒரு கெட்ட நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் வந்து இந்த வேண்டாத காரியங்களுக்கெல்லாம் காளியை யூஸ் பண்ணி இந்த 18 வருஷமாக காளி அவருக்கு வேலை செஞ்சு ஒரு கட்டத்தில் அந்த அம்மாவே டென்ஷன் ஆகி, இதுக்கு மேலே உனக்கு எனக்கும் வந்து எதுவும் கிடையாது, நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போயிடுது. இப்போ கடைசியாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு போட்டி இருக்குது, நீ வந்து முருகனை வர விடாமல் தடுத்து மட்டும் நிறுத்திடு, எனக்கு அது மட்டும் போதும் அப்படிங்கிறார். அப்போது அந்த மாதிரியே அந்த அம்மா தடுத்து நிறுத்தி இவர் வந்து இவருடைய ஞானக்கண்ணில் அருணகிரிநாதர் பார்த்துறாரு. பார்த்தோன்னே சாட்சிக்காரங்காலில் விழுகிறதோட சண்டைக்காரங்காலில் விழுந்து அந்த அம்மாவையே மயக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடி அவங்கள புகழ்ந்து பாடினோன்னே அதில் அந்த அம்மா அப்படி மயங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முருகனார் ஓடி வந்து அந்த அரசருக்கு காட்சி தந்தார். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு தூண் பிளந்து அதில் வந்து அரசனார் வந்து காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லியும் ஒரு புராணம் இருக்குது. ஸோ இப்படி வந்து அருணகிரிநாதனுடைய காலம் அப்படி போகுது. அப்போ அந்த அரசருக்கு வந்து அப்படி நாள்பட அவருடைய கண் மங்கி அவருடைய பார்வை வந்து போகுது. இந்த சம்பந்தாண்டான் அதோட ஓடி போயிடுறான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சாப்டர் இல்லை. அப்போது அந்த அரசருக்கு வந்து தன்னுடைய பார்வை மங்கி போகுது. அப்போ அந்த பார்வை மங்கி போகும்பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஞானியர் வந்து அரசனை காப்பாற்றணுமே, ஏன்னா அரசன்னா மக்களை காப்பாற்றக்கூடிய ஆள் இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்திரலோகத்தில் பாரிஜாத மலர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் வந்து என்ன பண்ண, உடலோட நம்ம இந்திரலோகம் போக முடியாது இல்லையா, அதனால் தன்னுடைய உயிரை வந்து கூடு விட்டு கூடு வயதர் மூலிமா ஒரு கிளியினுடைய உடலில் வந்து தன்னுடைய உயிரை எடுத்துகிட்டு அவர் வந்து இந்திரலோகம் போகிறார். இந்த சம்பந்தாண்டான் என்ன பண்ணுறான், இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டுட்டு உங்ககிட்ட வந்து வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியலன்னு சொல்லி அருணகிரிநாதர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான், அந்த உடம்பை வந்து புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த உடம்பை அஃபீஷியலாக புதைச்சதா ஒரு கதை இருக்குது. ஆனால் இப்படி யாருக்குமே தெரியாமல் அந்த உடல் வந்து இந்த திருவண்ணாமலை இந்த கோபுரத்து மேலே தான் ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்ததை இவங்களே போய் அதை அழித்து அதை வந்து புதைச்சிட்டதா ஒரு கதை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அருணகிரிநாதர் வந்து திருப்பியும் அந்த பாரிஜாத மலர் எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த ஊரினுடைய எல்லைக்கு உள்ள வரும்பொழுதே அரசருக்கு வந்து அந்த நோய் குணமாயிருச்சான். ஸோ அந்த பாரிஜாத மலரனுடைய அந்த வீரியம் வந்து அந்த அளவுக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த இருக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய் எல்லாம் குணமாயிடுச்சான். அப்போது அருணகிரிநாதர் வந்தோடனே அரசரை வந்து இந்த மாதிரி தெரியாமல் தவறு பண்ணிட்டோம், அவன் வந்து செஞ்ச சூழ்ச்சியில் வந்து நாங்கள் தெரியாமல் தவறு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே பரவாயில்ல, அது வந்து இருக்கிற விதிப்பயன்தான், அதை ஒன்றும் மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அரசருக்கு வந்து அவருடைய நோயை குணப்படுத்திட்டு அவர் வந்து அந்த கிளி ரூபமாகவே அவர் வந்து பறந்து போகிறதா சரித்திரம் முடியுது. ஸோ இதுக்கு மேலே அவர் என்ன ஆனார், எப்படி சம்மதி கொண்டார், என்ன ஏது அப்படிங்கக்கூடிய எந்த விதமான ஒரு
சான்று குறிப்பு எங்கேயுமே இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கிருபானந்த வாரியார் வந்து ஆமாம் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத வச்சு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமே தவிர, மற்றபடி ரொம்ப கான்க்ரீட்டாக இதுதான் நடந்தது, இப்படி தான் நடந்தது, இது இந்த சரித்திரமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை. இது வந்து வழக்கமாக எப்படி நம்ம சிதர்களுடைய எது சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அருணகிரிநாதருடைய நம்ம அந்த வரலாறும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அருணகிரிநாதனுடைய ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த இப்போ நான் சொன்னது வந்து அந்த 1964 வந்து அருணகிரிநாதர் அப்படிங்கிற படத்தினுடைய ஒரு 15 நிமிஷம் சுருக்கம் தான். ஆனால் அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஆல்மனா அன்னைக்கு ஓகே ஃபைன், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பற்றி சண்டே பேசுவோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த காணொலியில் இணைகிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இனத்திலிருந்து பண்ணி நன்றி, வணக்கம்.